வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் சார்பில் முன்னாள் மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. கோவை ராமகிருஷ்ணா கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் உடற்கல்வியியல் துறை சார்பில் ஆண்களுக்கான வளைகோல் பந்து, கைப்பந்து, கையுந்து பந்து, பூப்பந்து மற்றும் பெண்களுக்கான கையுந்து பந்து, பூப்பந்து போன்ற விளையாட்டுப் போட்டிகள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் 3ஆம் தேதி வரை நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டியின் துவக்க விழாவை SNR அறக்கட்டளை அரங்காவலர் லட்சுமி நாராயணசாமி மற்றும் முன்னாள் கணினி பொறியியல் துறையின் மாணவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த போட்டியில் 1400 மாணவர்கள் உட்பட 102 அணிகள் கலந்து கொள்ள உள்ளனர் எனவும், தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பொறியியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் எனவும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் கூறினர். மேலும் முதல் நாள் நடைபெற்ற கால்பந்து ஆண்களுக்கான பிரிவில் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரி ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது. ஆண்களுக்கான கைப்பந்து போட்டியில் ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியை 16-11 என்ற புள்ளி கணக்கில் வென்றுள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் புள்ளி ரீதியாக தேர்ந்தெடுத்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்களை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதாக விளையாட்டுத்துறையின் சார்பில் தெரிவித்தனர். மேலும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள், கேடயங்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்க இருப்பதாக ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் தலைமை நிர்வாகி தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் வந்து SRC காலேஜோட அலுமினி 2015 முடித்தேன். இங்கே நாங்கள் இப்போ வந்து SRC அலுமினி ட்ராஃபி 2019 வந்து நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து ஹாக்கி, ஹேண்ட்பால், பால் பேட்மிண்டன் மென் அண்ட் உமன், வாலிபால் மென் அண்ட் உமன் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா 4 டே ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36 காலேஜஸ்லேருந்து அரௌண்ட் 1 or 2 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அரௌண்ட் 1400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அலுமினின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 அலுமினி வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினி ஓரியன்ட் ஈவெண்ட். இது பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லேருந்து காலேஜஸ் இன்வைட் பண்ணுவோம். அது போக அலுமினி டீம்ஸ் ஒவ்வொன்று வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் எங்களோட காலேஜ்லேருந்து. ஸோ இதில் வின்னர்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 50,000 rupeesக்கு வந்து கேஷ் ப்ரைஸும், ட்ராஃபீஸ், மெடல், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தரலான் இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 4 டே ஈவெண்ட். இந்த இதோட இனாகரலுக்கு வந்து எங்கள் ட்ரஸ்டி வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்து ராஜேஷ்குமார்னு எங்கள் அலுமினஸ் வந்திருந்தாங்க. அடுத்து தினகர் பெருமாள்னு ஒரு அலுமினஸ் வந்து வேல்டிக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்து வருவாங்க. கோவையில் திரைப்பட பாணியில் தாறுமாறாக ஓடிய கார் தலைகீழாக சுழலும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து திருப்பூர் நோக்கி கார் ஒன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. கோவை அவினாசி சாலையில் சூலூர் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது அந்த கார் திரைப்பட பாணியில் தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் காட்சிகள் அந்த சாலையில் இருந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளன. அவினாசி சாலையில் திருப்பூர் நோக்கி செல்லும் பாதையில் அதிவேகமாக வரும் கார் சாலையின் மறுபுறம் குறுக்கே சென்றதும் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த காரின் மீது மோதியதும் பின்பு தலைகீழாக சுழல்வதும் அதில் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தை ஏற்படுத்தியவர் கோவையைச் சேர்ந்த நிஷாந்த் என்பதும், எதிர் திசையில் வந்தவர் சோமனூரைச் சேர்ந்த ராஜு என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் ராஜு லேசான காயங்களில் தப்பிய நிலையில் விபத்துக்கு காரணமான நிஷாந்த் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிற்பகலில் சினிமா காட்சிகள் போல் நடந்த இந்த விபத்து அங்கிருந்த மக்களை பெரிதும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்குள்ளான அந்த 2 கார்களும் அப்பளம் போல நொறுங்கியது குறிப்பிடத்தக்கது. கோவையில் உள்ள கற்பகம் பொறியியல் கல்லூரியில் இன்று தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியருக்கான டெக்னிக்கல் சிம்போசியம் மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது.
இந்த கருத்தரங்கில் முதலாம் ஆண்டு இன்ஜினியரிங் துறையின் டீன் டாக்டர் எஸ் மனோகரன் வரவேற்புரையாற்றி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை பாராட்டினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் விஜயகுமார் தலைமை வகித்த மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் வியக்கும் வகையில் உள்ளது என பாராட்டினார். பாரதியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறை தலைவர் டாக்டர் பொன்பாண்டியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாணவர்களிடம் பொறியியல் படிப்பில் அறிவியலின் முக்கியத்துவம் பற்றி உரையாற்றினார். இந்த விழாவில் தமிழகத்தில் உள்ள 87 கல்லூரிகளைச் சேர்ந்த 548 மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்று தங்களது புதிய படைப்புகளை அனைவருக்கும் செய்து காட்டி அதன் தன்மையை உணர்த்தும் வகையில் வெளிப்படுத்தினர். மாணவர்களின் கண்டுபிடிப்பில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக நேரு கல்லூரியில் பயின்று வரும் மாணவர் மின்சார முறையினால் செலுத்தப்படும் மோட்டார் சைக்கிளை வடிவமைத்து அதை ஓட்டிக் காட்டி முதல் பரிசை பெற்றுள்ளார். இனிவரும் காலங்களில் நமது இல்லங்களுக்கு தேவையான விளக்குகள், தொலைக்காட்சி, ஏர் கூலர் போன்ற அத்தியாவசிய மின் சாதன பொருட்களை தங்களது அலைபேசி மூலமாகவே கட்டுப்படுத்தும் நவீன இயந்திரம் 2ஆம் இடத்தையும், மின்சார சக்தி மூலம் இயங்கும் பொக்லைன் இயந்திரம் 3ஆம் பரிசையும் பெற்றுள்ளது. இக்கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் முதல்வர் மற்றும் முதலாம் ஆண்டு இன்ஜினியரிங் துறையின் டீன் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்கள். I am Gauri Shankar, coordinator Science Fest, Karpalam College of Engineering. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நேஷனல் சயின்ஸ் டே. ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயரும் நேஷனல் சயின்ஸ் டே செலிப்ரேஷன் February 28 வந்து சயின்ஸ் ஃபெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இயரும் February 28 அப்போ நடத்திட்டு இருக்கோம். இது லாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து ஒவ்வொரு இயரும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்காக வேரியஸ் இன்ஸ்டியூஷன் ஃப்ரம் தமிழ்நாட்டிலிருந்து 547 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 547 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 84 இன்ஸ்டியூஷன்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்ஸ். ஸோ வேற எந்த ஈவெண்ட் நடத்தினாலும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா காலேஜ்லையும் நடத்துவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நடத்துகிற ஒரே ஒரு ஈவெண்ட் நம்ம காலேஜில் மட்டும் தான் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இட் இஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி இயர் நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் இயர்க்காகவே தனியாக ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் 3 ஒர்க் ஷாப் நடத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன், டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ், சயின்ஸ் மாடல்ஸ் அண்ட் பசில் மேனியா குவிஸ் இந்த மாதிரி 7 or 8 ஈவெண்ட்ஸ் மாதிரி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. இதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், வெளியிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அவங்க HODs, அவங்க மேனேஜ்மெண்ட்ஸ்க்கும் அது தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என் பேர் சச்சின். நான் நேரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ்லேருந்து வந்திருக்கேன். சொந்த ஊர் ஈரோடு. நான் இப்போ கண்டுபிடிச்ச பைக் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள். ஏன் இது கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு பெட்ரோல் இன்ஜின்ஸ்னால வருது. இதனால் வந்து சின்ன சின்ன குருவியிலேருந்து நிறையா பிரச்சனைங்க வந்து வருது. குளோபல் வார்மிங் வருது, அது ஒரு ப்ராப்ளம். அது போக இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செலவு. ஒரு பெட்ரோல் இன்ஜின் பைக் வாங்கிட்டு நான் வந்து ரெகுலராக செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விரும்பலை. எனக்கு சிம்பிளாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பைக் ஒன்று வாங்கலாம் எனக்கு தேவைப்பட்டது. அதுக்காக வீட்டில் கேட்குற சிச்சுவேஷன் இல்லை. ஸோ நாம்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 year ஒர்க்குக்கு போனேன். அந்த ஒர்க்குக்கு போன டைமில் வந்து ஸ்டடீஸ் வந்து எனக்கு மெக்கானிக்கல் மேலே இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் வந்து இன்டர்நெட் மூலியமாக தான் அதிகமாக படித்தேன். இன்டர்நெட்டில் படிச்சுக்கிட்டு சில இன்டர்ன்ஷிப் எல்லாம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நாம்ளே செஞ்சிடலாம் நம்ம பைக்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 11 month ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஒரு 1 month ஒர்க் ஷாப்பில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். என்னோட அந்த 1 year சேலரி வந்து என்னோட பைக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். என்னோட பைக் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செலவு பண்ணுற வேலை இருக்காது. ரெகுலர் சர்வீசஸ் தேவையில்லை. அது போக வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு 80 கிலோமீட்டர் போகலாம். தென் தேங்க்யூ. என்னோட பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 70,000 செலவாயிருக்கு. இதே ரேட்டுக்கு நான் ஒரு பெட்ரோல் பைக் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி இல்லை 2 month ஒன்ஸ் வந்து 3,000 சர்வீஸ். அது போக வந்து நான் காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு அதுக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அதுவும் மந்த்லி 3,000 ஆகும். ஸோ அதுவே வந்து ஒரு பர் மந்த் 6,000 ஆயிடுச்சு. 10 monthக்கு வந்து 60,000 ஆயிடுச்சு. இதே என்னோட பைக்கில் பார்த்தீங்கன்னா 70,000 சேம் அது பைக் வாங்கியிருக்கேன். பர் டேக்கு வந்து எனக்கு 5 ரூபீ தான் சார்ஜ் ஆகும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 யூனிட் ஆஃப் கரண்ட் எடுத்துக்கும். 2 யூனிட் ஆஃப் கரண்ட்டுக்கு தமிழ்நாடு சார்ஜ் 5 ரூபா. ஸோ பர் டே எனக்கு 5 ரூபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 100 தான் ஆகும். பர் இயருக்கு 1000 தான் ஆகும். நான் 10 year வண்டி ஓட்டினா கூட எனக்கு 60,000 தான் ஆகுது. வேற எனக்கு பெட்ரோல் பைக் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து 10 yearsக்கு வந்து கிட்டத்தட்ட லேக்ஸ் கிட்ட வருது. ஸோ வந்து இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அந்த கண்டுபிடிப்புகள் தான் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்வென்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் வந்து இப்போ தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மித்த மாணவர்களும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஃபண்ட் பண்ணி உதவணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள்.
அதிமுக கூட்டணியில் தேமுதிக வரும் என எதிர்பார்ப்பதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது 50 ஆண்டு காலமாக அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என 3 மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் எனவும் இன்றைய தினம் அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கியுள்ள இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் வீட்டிற்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேரடியாக சென்று ஆறுதல் கூறியிருக்கின்றார் எனவும் பிரதமரிடமும் இதுகுறித்து பேச இருக்கின்றோம் எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டணி குறித்து இப்போது சொல்ல முடியாது எனவும் கூட்டணி இறுதியானவுடன் பத்திரிகையாளர்களுக்கு சொல்கின்றோம் எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வரும் என எதிர்பார்ப்பதாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்ட விவசாய பெரும மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இதிலே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற காலத்திலே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார்கள். அம்மாவுடைய அறிவிப்பு கிடங்க அம்மாவுடைய அரசு இன்றைய தினம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு விவசாய பெரும மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அபிநந்தன் அதில் எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் நேரடியாக ஒரு வீட்டுக்கு சென்று அந்த குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரதமருக்கு நான் கருதுகிறேன். கூட்டணியெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. கூட்டணி முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயம் தெரிவிக்கப்படும். வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அவ்வளோதானே? கோவையில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கான போட்டி நடைபெற்றது. கோவை துடியலூரை அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை சார்பாக தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கான போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கல்லூரி முதல்வர் அலமேலு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிஐடி பாலிடெக்னிக் கல்லூரியின் துணை முதல்வர் ரேணுகா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி வளாகம் மற்றும் சுற்றுச்சூழலை பாராட்டினார். புதுப்பிக்க இயலும் வளங்களின் முக்கியத்துவம் குறித்தும் அவைகளின் திறன் மற்றும் புரட்சி குறித்தும் மாணவர்களுக்கிடையே எடுத்துரைத்தார். மாணவர்கள் தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு சமுதாயத்திற்கு தேவையான புதிய கண்டுபிடிப்புகளை இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியில் 20 தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று 50க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை பார்வைக்கு வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் பிரபா, ஒருங்கிணைப்பாளர் கதிர்வேல் மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜோட ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் துறையோட சார்பா நாங்கள் ஒரு 1 day ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் அண்ட் பேப்பர் பிரசன்டேஷன் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நான் டாக்டர் பிரபா, ஹெச்ஓடி ட்ரிபிள் இ, இவங்க கோஆர்டினேட்டர்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் டாக்டர் கதிர்வேல், மிஸ்டர் பிரவீன்குமார். இது 3வது முறையா சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஊக்கத்தோட வந்து கலந்துட்டு இருக்காங்க. அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சொசைட்டல் நீடுக்கு தேவையானதா இருக்கு. மக்கள் வந்து என்னெல்லாம் புதுமையா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த பசங்க இங்க நம்மளுக்கு நல்லபடியா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், ஐஓடி பேஸ்டு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவே எல்லாத்தையும் கவர்ந்துட்டு இருக்கு. அது போக டிராபிக்ல வந்து ஆம்புலன்ஸ் சீக்கிரமா போய் சேர முடிய மாட்டேங்குது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. அதுக்கு உண்டான ஒரு ஸ்கீமையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மில்லாம் வந்து நிறைய பவர் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல மொத்தமா ஒரு 17-20 வரையிலான பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் பங்கேற்றுட்டு இருக்காங்க. மொத்தமா 150 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இதுல வந்து கலந்துட்டு சிறப்பிக்கிறாங்க. காலையில எங்களுக்கு சீஃப் கெஸ்டா சிஐடி சாண்ட்விச் பாலிடெக்னிக்கோட பிரின்சிபல் டாக்டர் ரேணுகா அவங்க வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுத்தாங்க.
இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் சிறப்பா நடத்துறதுக்கு எங்களோட மேனேஜ்மெண்ட்டும் கல்லூரி நிர்வாகமும் எங்க பிரின்சிபலும் டைரக்டர் அகாடமிக்ஸும் ரொம்பவுமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க இதே மாதிரி வருஷா வருஷம் மாணவர்களோட நலனுக்காக நடத்தி அவங்களுக்கு நல்ல முறையில பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கணும்னு நாங்க எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். கோவை சிங்காநல்லூர் மணிகண்ட ஸ்ரீ தர்மசாஸ்தா பூஜா கமிட்டி நண்பர்கள் சார்பில் மறைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் சிங்காநல்லூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா பூஜா கமிட்டி நண்பர்கள் சார்பில் சமீபத்தில் காஷ்மீரில் புல்வாமா தாக்குதலில் வீரமரணமடைந்த 40க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். இதில் சிங்காநல்லூர் மணிகண்ட ஸ்ரீ தர்மசாஸ்தா பூஜா கமிட்டியின் தலைவர் விஜயகுமார், துணைத் தலைவர் நந்தகுமார், செயலாளர் மணிகண்டன், துணை செயலாளர் சிவகுமார், கௌரவ தலைவர் ஆறுசாமி, கருணாகரன், ராதாகிருஷ்ணன், முரளி, ரவி உள்பட பலர் கலந்து கொண்டனர். சிங்காநல்லூர் ஸ்ரீ மணிகண்டன் தர்மசாஸ்தா பூஜா கமிட்டியின் சார்பாக மறைந்த தீவிரவாதிகளால் படுகொலை தாக்கப்பட்டு மறைந்த இராணுவ வீரர்களுக்காக அஞ்சலி நிகழ்ச்சியை இங்கு வரதராஜபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல பாகிஸ்தான் இராணுவத்திடம் சிக்கியுள்ள நமது விமானப்படை விமானி அபிநந்த் முகுந்து இன்று விடுதலையாவதைக்கும் நன்றி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம்.